வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம இன்னைக்கு எதை பத்தி பார்க்க போறோம்னா ஒரு சிம்பிள் அண்ட் ஸ்டைலிஷ் நெக்லஸ் செட் பத்தி தான் பார்க்க போறோம். வாங்க பார்க்கலாம். இப்ப பாத்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ், நான் வியர் பண்ணிருக்கிறது கூட அதுதான். எனக்கு பார்த்தது ரொம்ப பிடிச்சு போச்சு, அதனால வாங்கிட்டேன், வியர் பண்ணிருக்கேன். இப்போ அந்த நெக்லஸ் செட் எப்படி செஞ்சிருக்காங்க, எவ்வளவு யூனிக்கான டிசைனா இருக்கு நம்ம பார்க்கலாம். இப்போ நெக்லஸோட அந்த இரு பக்கம் உள்ள செயினையும் பாருங்க, ஸ்டார் பூ மாதிரி செஞ்சிருக்காங்க. அது 2 அடுக்கா இருக்கு. நடுவுல ஒரு பிங்க் கலர் ஏடி ஸ்டோன் வச்சு பினிஷ் பண்ணிருக்காங்க. நெக்ஸ்ட் ஒரு கிளை மாதிரி இலைகளா போன மாதிரி இருக்கு. அதுல ஒயிட் கலர் ஸ்டோனு, நடுவுல வந்து பிங்க் கலர் ஸ்டோன் வச்சிருக்காங்க. அது பாக்குறதுக்கு அழகா பூ மாதிரி தெரியுது. இப்படியே மாத்தி மாத்தி ஒரு சின்ன குட்டி ஸ்டார், அப்புறம் ஒரு கிளைகள், ஒரு ஸ்டார் ஒரு கிளைகள், இந்த மாதிரி பினிஷ் பண்ணிருக்காங்க. நெக்ஸ்ட் அதோட டாலரை பாருங்க, நம்ம நெக்லஸ்ல பார்த்த மாதிரியே கிளைகள் மாதிரி ஒயிட் கலர் ஸ்டோன் வச்சு, அதோட பூ மாதிரி பிங்க் கலர் ஸ்டோன் வச்சிருக்காங்க. பினிஷ் பண்றதுக்காக பால்ஸ் வச்சு முடிச்சிருக்காங்க. ஒயிட் ஸ்டோன் வித் பிங்க் ஸ்டோன் வர்றதுனால மாறி மாறி அந்த கலர் இரண்டும் அவ்வளோ அழகா மேட்ச் ஆகுது. நேர்ல பாக்குறதுக்கு அவ்வளோ அழகா இருக்குதுங்க. வியர் பண்றதுக்கும் அவ்வளோ சூப்பரா இருக்கும். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போறது அதோட ஸ்டட்ஸ் தாங்க. வாங்க பார்க்கலாம். எத்தடி என்ன உயரம், நம்ம இருக்க வளர்த்திக்கு அண்ணாந்துலாயா பார்க்க வேண்டியது இருக்கு. சரி சரி, அதுக்கு தான் வளரணுங்கிறது. ஸ்டட்ஸ் பாத்தீங்கன்னா அதே மாதிரி நெக்லஸ்ல வர்ற அந்த ரவுண்ட் ஃப்ளவரை கம்மலுக்கும், கிளைகள் மாதிரி வர்றதை ஜிமிக்கிக்கு வச்சு அந்த ஃபால்ஸ் வச்சு முடிச்சிருக்காங்க. இவ்வளவுதாங்க, சிம்பிளா எக்ஸ்பிளைன் பண்ணியாச்சு நம்ம சிம்பிள் அண்ட் ஸ்டைலிஷோட நெக்லஸை. அடுத்து நம்ம பார்க்க போற மாடல் என்னன்னா, அதுவும் இதே மாதிரியான ஒரு யூனிக் பேட்டர்ன் தான் பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் யாருக்கெல்லாம் இந்த நெக்லஸ் நான் ரொம்ப பிடிச்சிருக்கு, நான் வியர் பண்ணிருக்கிறது யாருக்கெல்லாம் பிடிச்சிருக்குன்னு சொல்லி கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. நான் வியர் பண்ணிருக்கிறது உங்களுக்கு பிடிக்கலன்னு வைங்களேன், அப்படியே விட்டுருங்க. ஏன்னா காரி துப்புனீங்கன்னு வைங்களேன், உங்க போன் நனைஞ்சிரும். அடுத்து நம்ம பார்க்க போறது ரொம்ப சூப்பரான ஒரு அட்டிகை மாடல் தான். அதனால நானும் ஓடியே போய் மேக்கப் போட்டுட்டு வந்துட்டேன். ஏன்னா ரொம்ப பிரைட்டா தெரியணும்ல. சரி சரி, மேக்கப் போட்டா மட்டும் போதுமா, நெக்லஸையும் போய் போட்டுட்டு வந்துருவேன். இதுதாங்க நான் சொன்ன அந்த நெக்லஸ் செட். ரொம்ப அழகா இருக்கு, நானும் வியர் பண்ணிட்டு வந்துட்டேன். ஆனா எனக்கு ஒரு டவுட், இது வந்து அட்டிகையா இல்ல அட்டிகை மாதிரி வேற ஒரு மாடலான்னு எனக்கு தெரியல. தெரிஞ்சவங்க கமெண்ட் பண்ணுங்க. சுஜி, சுஜி, இந்த அம்மா ஒன்னப்பா நல்ல இன்ட்ரெஸ்டா வீடியோ போட்டுட்டு இருக்கும்போது தான் கூடுவாங்க. என்னம்மா உங்களுக்கு? எனக்கு ஒண்ணும் இல்ல, கிச்சன்ல வச்சு கடலை மாவு எங்க? ஐயோ, கடலை மாவா? இப்ப எதுக்கு அம்மா போய் கடலை மாவை தேடினாவ? எத்தனை நாள் உனக்கு சொல்லணும், கிச்சன்ல வந்து காப்பி தூள் கடலை மாவுன்னு முத்திரிடி மூஞ்சில போட்டுக்கிட்டு அலையாதுன்னு. ஐயோ, அம்மா திட்டினதுல வீடியோ எடுத்துட்டு இருக்கிறத மறந்துட்டேமா. அது நான் கடலை மாவு போடலாம் அழகா இருப்பேன், இருந்தாலும் கடலை மாவு போட்டு வருமேன்னு வந்தேன். அம்மா வந்து நல்லா அசிங்கப்படுத்திட்டாவ. சரி, நம்ம வேலையை பார்ப்போம். ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாடல்ல வந்து நல்ல பேக் டிசைன், பேக் செயின் வந்து நல்லா அழகா யூனிக்கா கோல்டு மாதிரியே இருக்கு. அப்புறம் ஃப்ளவர் டிசைன் ஒன்று, ஒரு ஸ்கொயர் டிசைன் வந்து மாத்தி மாத்தி கொடுத்துருக்காங்க. டாலர் வந்து ஏடி ஸ்டோன் வச்சு ஃபால்ஸ் வச்சு ஃபினிஷ் பண்ணிருக்காங்க. ரொம்ப சிம்பிளா அழகா இருக்கு. நீங்களும் வாங்கி யூஸ் பண்ணி பாருங்க. ஃபங்க்ஷனுக்கு போடுறதுக்குலாம் ரொம்ப அழகா இருக்கும். ஆனா இது போடுறதுக்கு முன்னாடி கடலை மாவு போட்டுட்டு அம்மா கிட்ட என்னை மாதிரி திட்டுவாங்க. நன்றி, வணக்கம். இதோட என்னோட கடலை மாவு இன்னைக்கு என்ன ரொம்ப தடமாடுது. நெக்லஸ் டிசைன் எக்ஸ்பிளைன் முடியுது. நாளைக்கு வேற ஒரு டிசைனோட வரேன்.